நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மலேசிய கூட்டுறவு ஆணையம் மடானி ராயா விற்பனை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதில் ஸ்லாங்கூர் சுங்கை புலோ சௌஜானா உத்தாமா MPKS மண்டபத்தில் 2 நாள்கள் நடத்தப்பட்ட விற்பனை திட்டம் நோன்பு பெருநாள் கொண்டாடும் மக்களின் முன்னேற்பாடு செலவுகளை குறைக்கும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மடானி ராயா விற்பனை திட்டத்தை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரும் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று நிறைவு செய்து வைத்தார். உள்ளூர் கூட்டுறவு சங்கங்கள் உட்பட 10 விற்பனையாளர்கள் அளித்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் அரிசி, சமையல் எண்ணெய், கோழி, இறைச்சி, உறைந்த மற்றும் உலர்ந்த உணவுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நேற்று தொடங்கி நடைபெற்ற இந்த விற்பனை திட்டத்தில் விற்கப்பட்டன. இதனிடையே மற்ற இடங்களில் இந்த ஹாப்பி ஹவர் நேரத்தின் போது 30 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் நிலையில் சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் தாம் கூடுதலாக 20 விழுக்காட்டு தள்ளுபடியை வழங்குவதால் ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காட்டு கழிவை அத்தொகுதி மக்கள் பெறுவதாக ரமணன் தெரிவித்தார். So this year வந்து throughout the year sepanjang tahun நான் வந்து இது செய்வேன். And of course இங்கேயும் வந்து இன்னைக்கு நம்மள வந்து 50% நம்மள கொடுக்குறோம் சுங்கைபுலோ மக்களுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய ஜாமான் இருக்கும், சோறு இருக்கும், அரிசி இருக்கும், சீனி இருக்கும், நிறையா இருக்கும். ஆனால் நம்மள என்ன முக்கியம் நம்மள கொடுக்குறோன்னா, ஏன்னா இந்த டைமில் வந்து ரமடானோட டைமு, ஹரிராயாவும் வரப்போகுது. ஸோ இது வந்து உண்மையாக அவங்களுக்கு தேவை. அதே வேளையில் இந்த விற்பனை திட்டம் அடுத்த வாரம் பயஜராஸ் மற்றும் கொத்த டமன்சரா ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடரப்படும் என்றும் ரமணன் குறிப்பிட்டார்.